அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகல்லாஹ ஹக்க தகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கருணைமிகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஏக இறைவன் யாருக்கு நேர்வழி காட்டி அருள் புரிந்தானோ அதுபோன்று நம் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டி அருள் புரிய பிரார்த்தனை செய்வதாக இந்த சிறுவரை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சத்திய மார்க்கம் நம் மனவில் வந்து அடைவதற்கு நமக்கு முன்னால் எத்தனை பேர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நம் சமுதாயத்தில் பல அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மனித சமுதாயத்தை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வச்சிருக்கான். படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் ஒற்றை கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கையை சொல்வதற்காக வேண்டித்தான் ஏகப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்புப்படி தாவா, இதுதான் மிக முக்கியமான பணி. என்னுடைய பேர் எஸ் ஃபஸ்ருத்தீன். எனக்கு சொந்த ஊர் தென்காசி. நான் இதற்கு முன்னால மந்திரம், அதாவது எங்க வாப்பா, எங்க அப்பா, என்னுடைய அப்பா பெரிய ஒரு மந்திரவாதி. தட்டு தகடு தாயத்து பில்லி சூனியம் செய்வன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஃபேமஸானவங்க. தட்டு தகடு தாயத்து மை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஹோல்சேல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குட்டி குட்டி மந்திரவாதி ஊரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த குறி சொல்கிறவங்க, ஜோசியம் சொல்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்களை செய்வோம். சில பொருட்களை மறைய வைக்கிறது, வர வச்சு காமிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை நாங்கள்லாம் செஞ்சு காப்போம். ஒரு ஆளை படுக்க வச்சு அப்படியே 18 அடி 20 அடி உயரத்துக்கு எங்கள் அப்பா எழுப்பி காமிச்சிடுவோம், பறக்க வச்சு காமிப்பார். அதெல்லாம் பார்த்து அசந்துருவோம். இன்றைக்கி அந்த வேர்ல்டு லெவலில் எங்கள் அப்பா காமிக்கிற அந்த ஒரு பொறுக்கிற ப்ரோக்ராம் யார்ட்டும் இல்லை. ஒரு 2-3 ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி இந்த உலக லெவலில் இன்றைக்கி அதுவரை யாருமே காமிக்கலை, எனக்கு தெரிஞ்சவளுக்கு யாரும் காமிக்கலை. அதனால் அந்த குட்டி மந்திரவாதிலாம் லோக்கலில் உள்ளவங்களாம் என்ன வைப்பாங்கன்னா, இவர்கிட்ட தான் உண்மையான சக்தி இருக்குது, இவர் தான் உண்மையான மந்திரவாதி அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அப்பாட்ட அந்த மை தகடு தாயத்தை விலைக்கு வாங்கி போயிடுவாங்க. ஒரு சின்ன டப்பால் அடைச்சி கொடுப்பாரு. ஒரு 5000 அவன்கிட்ட அவனையும் விடுறதில்லை, நாங்கள் அவன்கிட்ட ஒரு 5000 வாங்கிடுவோம். அவன் அதில் கொண்டு போய் நினைச்சுவான். ஒரு எலுமிச்சை பழம் அளவு கொடுக்குன்னா அவன் கடுகளவு கொடுத்து 5000 10,000 அப்படி அந்த பார்ட்டியை பொறுத்து வாங்கிக்குவான். நான் சொல்கிற அளவெல்லாம் கம்மி. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு கொள்கையில் தான் இருந்தோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாங்களும் அதை ஆதரிச்சு தான், நானும் அதை ஆதரிச்சு தான் இருந்தேன். இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண போகும்போது நான்லாம் பயங்கரமான சைடு சப்போர்ட் இருப்பேன். மெஜிஷியனுக்கு சைடு சப்போர்ட் தான் மெயின். நீங்கள் பார்த்துருப்பேன், மேஜிக் ஷோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதனால தான் அந்த அரைங்குறையமாக பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருப்பான். நிறைய பேரோட கவனத்தை திசை திருப்பணும், அவன் செய்கிற ட்ரிக்கு தெரியாது. அதுமாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்பாவுக்கு. இந்த ஆள் பறக்க வைக்கிறதுலாம் 80% நாங்கள் சப்போர்ட்டு தான் பண்ணோம். அவர் 20% தான், 10% 20% தான் அந்த கையை காமிக்கிறது, அந்த முகத்தை மாற்றுறதுலாம் செய்வாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இதில் நாங்கள் மும்முரமாக இருந்தோம். அதை வச்சு நிறைய சம்பாதிச்சோம். பேர் புகழ் பணம்லாம் அதில் தான் நிறைய கிடச்சிது. ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால 1992 தான் இந்த மார்க், அந்த சத்திய மார்க் எனக்கு கிடச்சிது. சூரத்துல் ஃபாத்தியா, திருமறை தோற்றுவாயோட அல்-உம்மு, தாய் என்று சொல்லக்கூடிய அந்த 7 வசனங்களுக்கு கூட அந்த முதல் அத்தியாயத்துடைய ஒரு விளக்கு உரை புத்தகம் கிடைச்சிது. அதை படித்து பார்த்த பிறகுதான் நாம் தவறான ஒரு பாதையில் இருக்கிறோம், நம்முடைய பொருளாதாரம் சம்பாத்தியெல்லாம் தவறு. அதில் அந்த தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஓதி பார்க்கறது, தகடு தாயத்தை எழுதுறதெல்லாம் இது விஷயம்லாம் நிறையா. அந்த புக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் புக்கு. ஒரே ராத்திரி படித்து முடிச்சிட்டேன். நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன். அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு கண்ணு இல்லாதவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை தெரிய வச்சு கண்ணை வந்துட்டா எப்படி இருக்கும் அவருக்கு? கண்ணு தெரியாத ஒரு மனிதனுக்கு
சிசரிங் மூலமாக ஒரு கண்ணு வர வச்சுட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும், உலகத்தை பார்க்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் அந்த ஒரு தவறான கொள்கையில் முழுமையாக ஈடுபட்டு இருந்தேன். சுருக்கமாக சொல்ல போனால் என்ன லக்ஸரியாக யாருமே இருக்கிற முடியல. ஸ்கூல்லலாம் நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே உங்கள் யாருக்கா இல்லை மணி ஆர்டர்லாம் வந்திருக்கா, ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு, எனக்கு மணி ஆர்டர் வரும், உங்கள் பாப்பா வெளியூர்லேருந்து மணி ஆர்டர் அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு நான் லக்ஸரியாக தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் செல்வ செழிப்பு இருந்தவங்களுக்கு இந்த கொள்கையை இந்த சூரத்துல் ஃபாத்தியா படிக்கும்போது என்ன ரொம்ப தெளிவாகவே இருந்துச்சு. நான் நினச்சிக்கிற இஸ்லாம் ஏதோ பேரளவு தான் முஸ்லீம் தவிர, நாங்கள் உருது பேசுகிற முஸ்லீம் பேரளவில் முஸ்லீம் தான். எங்கள் அப்பா பேர் சுலைமான், சுலைமான், என் பேர் ஃபஸ்லுத்தீன். ஆனால் என்னது எங்கள்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. ஏதோ வெள்ளிக்கிழமை தொலைப்போம் இருப்போம், எப்படி வேணா இஸ்லாத்தை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்கல சரியான முறையில். இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவர்கள் யாருமே சொல்ல. கதையும் கப்சாக்களை தான் இன்றைக்கு ஜும்மா மேடைகளை இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீ நிறைய ஜும்மா மேடைகளை பார்த்தீங்கன்னா கதையும் கற்பனையும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மார்க்கத்தை பற்றி சரியாக யாரும் இதுவரை சொல்ல மாட்டேங்காங்க. 95% சொல்லல. எல்லா ஜும்மா மேடைகள்லையும் ஜும்மா மேடை மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம். ஆனா இன்னைக்கு இருக்கின்ற 95க்கு மேல உள்ள பள்ளிகள்ல ஜும்மா மேடை வீணாக நேரத்தை போக்கி கொண்டிருக்காங்க. அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்க, ட்ரெஸ் எடுத்த கூட கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எடுத்த புது சட்டை போட இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சும்மா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் கதை கப்சா கொண்டு போயிட்டாங்க, தெரியல. ஆனா எனக்கு அந்த சூரத்துல் ஃபாத்தியா, திருமறை தோற்றுவாய், இது போன்ற இஸ்லாமிய அடிப்படை கொள்கை விஷயங்கள்லாம் என்ன செஞ்சது, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எப்படி வசீலா தேடுவதின் தெளிவான சட்டங்கள், இந்த புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படித்து பாருங்க. வசீலா தேடுவதின் தெளிவான சட்டங்கள் சொல்லி புக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படித்த பிறகுதான் இந்த மாதிரி தவறான கொள்கைக்கு போகக்கூடாது, இது மிகப்பெரிய தவறு சொல்லி அன்னையிலேருந்து என்ன செஞ்சோம், இந்த கொள்கையை மாற்றணும். பெரிய போராட்டம் சும்மாலாம் மாறல. அந்த அளவுக்கு பேரு புகழ் இந்த இந்தியாவோட அத்தனை விஐபி எங்கள் வாப்பாவுக்கு தெரியும். அரசியல்வாதி அவ்வளோ பேர். இந்த அரசியல்வாதிலாம் இந்த மந்திரவாதி நேரடியெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, சைடு வழியாக வச்சுக்குவாங்க. அவனுடைய பிஎம் மூலமாக, வேற ஆள் மூலமாக, சொந்தக்காரன் அந்த மாதிரி மூலமாக தான் வருவாங்க. அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் பேரு புகழ் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மாற்றம் வந்த பிறகு ஓரிரு கொள்கை, சத்திய கொள்கை எனக்கு கிடைச்ச பிறகு அது சம்பந்தமான அதுக்கப்புறம் என்னுடைய வழிமுறையில் மாற்றிக்கிட்டோம். புகை அவ்வளவு சிகரெட் குடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். ஒரு நாளைக்கு குறைஞ்ச அங்கெல்லாம் 20 சிகரெட் ஒரு பாக்கெட்டில், 40 சிகரெட் குறையாமல் நான் சாப்பிட்ருவேன். ரொம்ப இன் ஸ்டேஜில் தான் அப்போ இருந்தோம். அப்போ அதெல்லாம் விட காரணமே இந்த தூய இஸ்லாம் மார்க்கம். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவன் ஒரு தீமையான பழக்கத்தை விட்டு விடுகின்றானோ, அல்லாஹ்வுக்காண்டு விட்டு விடுகின்றானோ, டாக்டர் செக் பண்ண பிறகு கிடையாது, சொல்லி முடிஞ்சிடுவா, இன்னும் 2 மாதம் தான் டைமிங், அப்படி சொல்ல பிறகு விடுறதில்லை. அல்லாஹ்விற்காக வேண்டி யார் ஒரு தீமையான விஷயத்தை விட்டு விடுகிறானோ அவன் நாடு துறந்த நன்மை அடைகிறான், ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை கிடைக்கும். இதெல்லாம் விஷயம் கேள்விப்பட்டப்பறம் அப்படி ஒரு பெரிய மாற்றம் அல்ல அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அப்புறம் வீட்டில் நிறைய போராட்டங்கள், வீட்டில் இதெல்லாம் நம்மளை வெளியில் போக சொல்லிட்டாங்க. அவ்வளோ பொருளாதாரம், அவ்வளோ விஐபியெல்லாம் தெரிஞ்ச வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ இருக்கும். செவத்தில் செவரே தெரியாது, அவ்வளோ விஐபி ஃபோட்டோஸ் தான் எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தர்கா போட்டால் அவ்வளோ இருக்கும். அந்த தர்கா போட்டால பூராமே பத்தி வச்சு சைடு பூரா சிகப்பாக இருக்கும். இதில் அந்த அளவு அந்த நம்பிக்கையில் இருந்தவங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால நான் எனக்கு அந்த அல்லாஹ் அந்த என்ன செஞ்சான், அந்த நேர்வழி காட்டினான். ஒரு சின்ன ஒரு கிதாப் புக்கு மூலமாக 94 என்ன பண்ணோம், எல்லாருமே நம்முடைய நம்ம நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு இந்த கொள்கையை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மூட நம்பிக்கையிலேருந்து மக்கள் ரொம்ப மூங்கி கிடக்காங்க. இந்த மந்திர தந்திரங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட பார்த்தீங்க, கேரளாவில் 2 பெண்களை ஒரு மந்திரவாதி என்ன பண்ணா, மந்திரம் சொல்லி உங்களுக்கு புதையல் கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்குன்னு சொல்லி அந்த துண்டு துண்டா வெட்டி பலி கொடுத்து, கேள்விப்பட்டீங்களா? 1 மாசம் கூட இல்லை, துண்டு துண்டா வெட்டி பலி கொடுத்தல மடப்பையில் பாருங்க, அது தின்றுருக்கானுவோ, அந்த கறியை சாப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நாகரிகம் முன்னேறி, விஞ்ஞானம் முன்னேறி, இவ்வளவு முன்னேற்றம் நடந்து கூட இவ்வளவு மோசமான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, இவ்வளவு புலனாய்த்துறை இருக்கு, மாட்டின கூட அறிவு கூட இல்லை. அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை வைத்து 2 பெண்களை கொலை செய்து அந்த மாமிசம் சாப்பிட்டு புதையல் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் சொல்லி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம செஞ்சாங்க, 94 திருச்சியில் வச்சு முதலாக இந்த நிகழ்ச்சி நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் இங்கே இதே இதில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி செய்யலான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் புதிய நிகழ்ச்சி செய்யலான் இருக்கும். அல்லாஹ் அதுக்கு அருள் புரியட்டும். அதுக்கப்புறம் 94 அந்த உடச்சி காமிச்சோம்.
உடைச்சு காமிச்சு என்ன செஞ்சோம், மக்கள்கிட்ட நிறைய எடுத்து செஞ்சோம். நம்ம உடைச்சு காமிச்ச இடத்துல நிறைய சகோதரர்கள் நம்ம சொன்ன விஷயத்தில் மெசேஜ் மூலமாக, மேஜிக்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீ யூடியூப் துறையில் நிறைய பேர் உடைச்சு காமிச்சிட்டு இருக்கான், பெரிய பெரிய விஷயத்தில் உடைச்சுக்கான், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம சொல்ல மெசேஜ் தான் பெரிய மாற்றம். வந்து என்னது, அல்லாஹ்வுடைய குருனால குர்ஆன் ஹதீஸை நாம புரிஞ்சுக்கிட்டது எளிய முறையில் என்ன செஞ்சோம், மக்களுக்கு எடுத்து சொன்னோம். பெரிய பெரிய மாற்றம்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். அதனால தாவாங்கிறது மக்களுக்கு எடுத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை இருக்குங்க. கேட்டீங்களா? அதை நம்ம எடுத்து சொல்லனா நமக்கு சுயநலம் தான் அது. நம்ம மறுமை நாளில் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நினைச்சிடும். நாம தப்பித்துக்கும் 4வது அத்தியாயத்தில், நேரம் கம்மியான சுருக்கமாக சொல்றேன், 4வது அத்தியாயத்தில் 165 வசனத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு எதிராக அவர்களுக்கு சாதமாக நாளைக்கு மறுமை நாளில் என்ன செய்யக்கூடாது, இந்த மக்கள் வாதாடக்கூடாது என்பதற்காக தூதர்மார்களே நிறைய அனுப்புனாங்க. தூது தீ எதுக்கு எடுத்து சொன்னான், எனக்கு தெரியாது யாரும் சொல்லிடக்கூடாது, மக்கள் என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது யாரும் சொல்லல அப்படின்னு மக்கள் வந்து சொல்லிடக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் சபையில் கேள்வி கேட்கக்கூடிய நாட்களை நாம என்ன செய்யணும், மக்கள் மத்தியிலிருந்து என்ன செய்யணும், நாம தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இறைவனுடைய அந்த தூது செய்தி நான் எடுத்து வைத்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி உபதேசமும் இதை தான் சொல்றாங்க. எல்லாம் பெரிய ஒரு உரை, அது சுருக்கமான சுருக்கமான உரை. அந்த உரையை மட்டுமே பார்த்து படித்து இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு பிரகடனத்தை இந்த உலகத்தில் எந்த தலைவரும் செய்யல. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக இறுதி உபதேசம் அது. அந்த உபதேசத்தில் கூட என்ன செய்யலாம், கடைசி முடித்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு இந்த செய்தியை முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா. மக்கள் மத்தியில் கேட்கிறாங்க. ஒவ்வொருத்துக்கும் அந்த செய்தி எப்படி போச்சு, இன்னைக்கு மைக்கெல்லாம் பேசிருக்கோம், கூட்டு குறைச்சுன்னு கிடக்கும், சரி பண்ணுங்க கூட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு எந்த ஒரு மைக்கு ஒரு இதுவும் கிடையாது. அந்த அந்த சபையில் அன்றைக்கு சுமார் 1,00,000க்கு மேற்பட்டவர் இருந்தார்களாம். இன்னைக்கு ஆதாரபூர்வமாக சொல்றாங்க. இன்னும் உலகத்திலேயே 6 லட்சம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். நேரடி சாட்சி 1,00,000 பேரும், அதுக்கு ஆதரவாக துணை சாட்சியாக 5 லட்சம் பேர். அப்படி சொன்ன ஒரே மனிதன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன செய்றாங்க, 3 முறை கேட்குறாங்க, நான் இந்த இறை செய்தியை உங்களிடம் முழுமையாக சொல்லிவிட்டனா, எத்தி வைத்து விட்டனா. அந்த கூடியிருந்த அத்தனை மக்களும் சொன்னாங்க, ஆம் சொல்லிவிட்டீர்கள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவா நீயே சாட்சி என்று சொல்கிறார்கள். அப்ப நாம இந்த செய்தி எந்த அளவு மக்களுக்கு எடுத்து வச்சோம், பெரிய கரைச்சி குடிச்சிருக்கணும், பெரிய ஆலிமா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இல்லை நம்மகிட்ட போதா, நமக்கு விஷயம் பத்தாது, இதுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம தெரிஞ்ச விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என் மூலமாக ஒரு செய்தி கிடைத்தாலும் அது பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள். ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் சரிதான், பெரிய செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாம இன்னைக்கு நேரு வழி வந்திருக்கோம், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். இதே மிகப்பெரிய செய்தி. ஷிர்க் பெரிய பாவம், கடவுள் ஒருத்தன் தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி என்ன செஞ்சோம், இணை வைப்பு மிகப்பெரிய பாவம், அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே மரணம் அடைந்து விட்டார்களோ அவன் நிரந்தர நரகவாதி. தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இது 2 போதாதாங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க ஒழுங்கா நாம எத்தி வச்சா போதும், பெரிய விஷயங்களா தேவையில்லை. கடவுள் ஒருவன் என்று சொல்வதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சு, எப்படி புரிஞ்சு நம்ம ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்தியாவில் உலகம் பூரா இருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க. அதுல சிறுபான்மை தான் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். சிறுபான்மை, மைனாரிட்டியா தான் இருக்கான், மெஜாரிட்டி கிடையாது. அந்த சிறுபான்மை இருக்க நாமும் ஒரு ஆள். அப்ப நாம இதை புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இவ்வளவு பேருக்கு கொடுக்காத இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் பாருங்க. எவ்வளவோ படித்த ஆலிம்களை இன்னைக்கு பாக்குறோம், பெரிய தலப்பா போட்டு என்ன ஒரு கல்லூரிய முதல்வர் என்ன செய்றாரு, தர்காவில் போய் கம்பி என்ன செஞ்சிருக்காரு, தர்காவுடைய கதவுடைய கம்பியை பிடிச்சு முட்டிட்டு நிக்கிறாரு. கண்ணால பார்த்தோம் நாங்க, கண்ணால எவ்வளவோ குரானை கரைச்சு குடிச்சு மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரிய முதல்வர் அவர் தர்கா கம்பியை பிடிச்சிட்டு இருக்காரு. தர்கா நின்றது ஒரு மனிதன் நல்லடியாரு கெட்டடியார் அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது.
அவரை அடக்கம் பண்ணி ஒரு கூபா உருவாக்கி தர்கா வர பள்ளிவாசல நல்லா முடிஞ்சுக்கணும். பள்ளி வந்து அல்லாவை தொழக்கூடிய இடம். தர்கான்னு இறந்த மனிதரை அடக்கம் பண்ணி அது மேல எழுப்பப்பட்ட இடம், அதுதான் தர்கா மகன். அதுல கம்பியை பிடிச்சு நினைச்சாரு, அப்படியே முட்டி நிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வழியை கிராஸ் பண்ணவன் நான் பார்க்கிறேன். பார்த்து நினைச்சோம், கொஞ்சம் தள்ளி போனா என் கண்கள்ல கண்ணீர். என்ன காரணம்? அல்லாஹ் ஏகத்துவத்தை நமக்கு கொடுத்தான். இவ்வளவு படிச்ச ஆளுக்கு அந்த அறிவு இல்லை, நமக்கு அந்த அல்லாஹ் அந்த அறிவை மிக தெளிவாக கொடுத்துட்டான். இறந்தவரிடம் நம்ம நினைச்சு கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நம்ம வேணா அவங்களுக்காண்டி துவா செய்யலாம், அவங்களுக்காண்டி நினைச்சலாம், பிரார்த்தனை செய்யலாம். நல்லடியார்கள் இருந்தால் அல்லாவுக்கு இணை வைக்காம மறித்தாதான் அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்ய முடியும். யார் வரும் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையிலே மறிச்சாலும் அவனுக்காண்டி தாய் தந்தையர் தான் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை சொர்க்கவாசியா நரகவாதியா? சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. நாமெல்லாம் ரொம்ப யோசிக்கப்பட்ட விஷயங்க. ஒரு இறை தூதர் ரஹமத்துல் ஆலமீன், உலகத்திற்கே இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் அவங்க. மற்ற நபிமார்கள் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே தூதராக அருளாக அனுப்பப்பட்டவர். ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ் அவங்கள சிறப்பித்து சொல்றான். அந்த தூதருடைய தாயின் தந்தைக்குமே சொர்க்கம் இந்த மார்க்கம் கிடைக்கல. நபிகள் நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அவங்க பின்பற்றல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகும்போது அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்ற அறிஞர்கள் இருந்திருக்காங்க. கேட்டீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயின் தந்தை அறியாம காலத்தில் இறந்துட்டாங்க, நீங்க நபியாகிறதுக்கு முன்னால் இறந்துட்டாங்க, அவங்க நிலைமை என்னன்னு கேட்கிறாரு ஒரு நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு நரகம்தான். அப்ப அதை கேட்டு அவர் அழுதுகிட்டு போறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர் அழைத்து சொல்றாங்க, என் தாயும் தந்தையும் நரகத்தில் தான் இருக்கின்றார்கள். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம், சிந்தித்து பாருங்க. நமக்கு அப்படி ஒரு நிலைமையில் நமக்கு அப்படி இந்த மார்க்கம் கிடைக்காம போயிருந்தா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை உங்களுக்கு தெரியும், அப்துல் முத்தலிப். நீங்க கேள்விப்பட்டிரும். அவங்கள மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு பாதுகாப்பா யாருமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்க, மிக கவனமாக பாதுகாப்பா வளர்த்தாங்க. அவங்கள எதிரியினுடைய பிரச்சனை, எதிரியினால அவங்களுக்கு எதுவும் துன்பம் வந்துடக்கூடாதுன்னு செஞ்சாங்க. ஒரு ராத்திரி படுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல படுக்க வச்சிருப்பாங்க. நிசில எந்திரிச்சு 1 மணி 2 மணி இந்த மாதிரி நேரத்தில் எந்திரிச்சு அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கும்போது அவங்கள வேற இடத்துல படுக்க வச்சுட்டு அதுல இன்னொரு பையனை படுக்க வச்சு அந்த என்ன துணியை போட்டது அந்த துணியை அங்கே போட்டுருவாங்க அவர் மேல. அப்படியே ஏதாவது துன்பம் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டவர் அவர்கள். அவங்க மரிக்கும் தர அவங்க காபிர்களால் அவங்களுக்கு எந்த தொந்தரவு வரல, பெரிய அளவு தொந்தரவுலாம் வரல. அவங்க இறந்த பிறகுதான் அவங்களுக்கு அவ்வளவு தொந்தது. ஆனாலும் கூட அந்த மார்க்கத்தை அவங்களுக்கு என்ன அல்லாஹ் என்ன செய்யல, நாடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வருத்தப்பட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மார்க்கத்தை நம்ம தெரிந்த உடனே தாவா பண்ண ரொம்ப பின்தங்கி இருக்கும். அது யாராவது ஒருத்தர் செஞ்சிருவாரு, யாராவது சேட்டும் எல்லாரும் இப்படி போனாங்க என்ன ஆகும்? இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பெரிய சோதனை, இன்னைக்கு நிறைய வேதனைகள்லாம் பரவி இருக்குன்னா காரணமே இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றாமல் சரியாக எடுத்து சொல்லாதான். நாம முஸ்லீம்கள் முன் உதாரணம். அல்லாஹ் சொல்ல, குந்தும் கைர உம்மத், நீங்கள் தான் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய சிறந்த சமுதாயம். எத்தனையோ சமுதாயத்தை படைத்திருக்காங்க அல்லாஹ், எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க. ஆனா இந்த இறுதி தூதன் இந்த சமுதாயத்தில் தான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் சிறந்த சமுதாயம், நீங்க நன்மை ஏவுகின்றீர்கள், தீமை தடுக்கின்றீர்கள். நன்மை ஏவாம தீமை தடுக்க எந்த நபிமார்களும் கிடையாது. சில பேர் சொல்ற மாதிரி நன்மையை ஏவிட்டா போதும், தீமை தானா அழிஞ்சிரும். ஒரு நாள் அழியாது. விளைக்கேத்துனா வெளிச்சம் வந்துருப்பாங்க. சில பேர் உதாரணம் முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, இந்த தீமையை தடுக்கிறது விஷயத்துல தாவா பண்ணாம இருக்கிறது என்ன செய்யறது, எப்படி எல்லாம் யூதர்களுடைய சதி. இதெல்லாம் தாவா பண்ண வீட்டுக்குள்ள முடங்கிட, நீ மட்டும் தொழுதா போதும், நீ மட்டும் அமல்கள் செஞ்சுக்கோ, தாவா பெற மக்கள்கிட்ட போய் சொல்லாத, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால பிரச்சாரம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்றாங்க இவங்க, விளக்கு ஏற்றிருங்க, விளக்க பத்த வச்சுங்க, லைட் வந்தா வெளிச்சம் வழிஞ்சா போயிடும், இருள் போயிருமா. விளக்கு ஏற்றி வச்சா போதுமா, அங்க உள்ள மற்ற அந்த நூலாமடை அடிக்கிறது யாரு, மக்கள் பூச்சி மகையெல்லாம் சரி பண்றது யாரு, ஒரு பாலடைந்த மண்டபத்தில் விளக்கு ஏற்றினா போதுமா, அது சுத்தம் பண்றது யாரு. அதே மாதிரி இன்றைக்கு தீமை நிறைந்து இருக்கிறது.
இடையில அந்த 2 வருஷத்துக்கு முன்னால் பெரிய பிரச்சனை வந்துச்சு, குரானா அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்பெல்லாம் இருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு அணி என்ன செஞ்சாங்க, செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க பாதுகாப்பாக செய்வாங்க. அந்த அணியோட பேர் என்ன, பேரிடை மீட்பு குழு. ஒரு வெள்ளம் வந்தாவோ ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலோ அந்த மாதிரி ஒரு குழு கவர்மெண்ட் நினைச்சாங்க, நியமிச்சு வச்சிருப்பாங்க. அதில் பொதுமக்களும் சில பேர் கலந்துக்குவாங்க. அதுக்குள்ள சில ஆடைகள் சில இதெல்லாம் தன்னை உயிர் தியாகம் பண்ணி நினைச்சவங்க. அந்த மாதிரி பேருடைய மீட்பு குழு ஒன்று இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குழு இன்னைக்கு தேவை இருக்கு. மிகப்பெரிய ஆபத்து, உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பாவம் என்னங்க, என்னது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. மற்ற எல்லா விஷயத்திலும் அவன் இறந்தாலும் அவனுக்கு சொர்க்கம் போயிடலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டு போயிட்டான்னா அவன் எப்போ மறிச்சான் அவன் சொர்க்கம் தான். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய பேருடை குழுவாக இன்னைக்கு யார் தேவை, இந்த மார்க்க பணியை தாவா செய்யக்கூடிய அழைப்பு பணியை செய்யக்கூடியவர் இந்த பேருடை குழு தேவை. இன்னைக்கு நாலாபுரமும் என்ன செய்றாங்க, தீமை பெருகிட்டு போகுது, இடைவு பெருகிட்டு போகுது, மார்க்கத்துடைய பணி இன்னும் போய் சேரல. அப்போ இந்த மார்க்க பணியை நாம எல்லாம் தெரிஞ்சா போய் சொல்லணும் கிடையாது. முழுமையாக படிச்சு போனா யாருமே கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாது. முழுமையாக தெரிஞ்சு A to Z தெரிஞ்சு போய் எழுதி போய் சொன்னா முடியவே முடியாது. நாம கற்றுக்கொண்ட விஷயத்தை, குறிப்பாக ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லனா மறுமை நாள் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடுவோம். இந்த உலகத்திலே நஷ்டங்க. இன்னைக்கு நமக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு என்ன காரணம், சரியான முறையில் சில நாம எடுத்து சொல்லல. தாவாவை நாம ஒரு சரியான முறை நாமும் பின்பற்றல, பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லல. எடுத்து சொல்லாம என்ன மக்கள்ல நீங்க பனி இஸ்ரேல் காலத்துல நீங்க பார்க்கலாம். 7ஆம் அத்தியாயத்துல 163, 164, 165 வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு வழிமுறை அந்த மக்களுக்கு சொல்லியிருந்தான். நமக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு தலம், வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும், ஒரு 1 hour தான். அந்த நேரத்தில் வியாபாரம் பார்க்கறது ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பின்ன இந்த தொழுகை முடிஞ்ச பிறகு நினைச்சுங்க, நீங்க பூமியில் பறந்து விரிந்து செல்லுங்க நல்லா சொல்லிட்டான். இந்த தொழுகை நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுவது ஹராம்னு சொல்லிட்டான் வெள்ளிக்கிழமை. அவங்க காலத்தில் நினைச்சாங்க, பனி இஸ்ரேல் காலத்தில் சனிக்கிழமை முழுமையாக வச்சிருந்தான். அந்த நாள் பூராம நினைச்சிடாது, அந்த கடலோர பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. ஆனா அந்த மக்கள் அன்னைக்கு தான் மீன் நிறைய அந்த அவங்க கண்ணுக்கு தண்ணிக்கு மேலே வர நிறைய வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்க போனாங்க. அப்படி மீன் பிடிக்க போகும்போது சில மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி இவங்க பண்றாங்களே அப்படின்னு நினைச்சாங்க, தடுத்தாங்க. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி மீன் பிடிச்சாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எடுத்து சொன்னாங்க, இப்படி பண்ணாதீங்க, பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய தண்டனை கொடுத்துருவான், இப்படிலாம் செய்யாதுன்னு. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்க போல, ஆனா என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு தாவாவும் பண்ணல, அந்த தீமையை எடுத்தும் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த தீமையை தடுத்தார்களே அவர்களை தவிர எல்லோரையும் அழித்து விட்டான். அந்த தீமை செஞ்சவங்களும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வந்தான். தீமை செஞ்சவங்களும் தீமை செய்யாம தடுக்காம சும்மா இருந்தாங்களே அவங்களும் ஒரே கூட்டமாக்கிட்டான். அல்லாஹ் புரிஞ்சுங்க. நாம நிறைய பேர் என்ன செஞ்சோம், நாம அளவுல சரி பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்து உட்கார்ந்தா போதும் நினைக்கிறது. தீமை செஞ்சாமங்க அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான் இவங்களும். பிறருக்கு எடுத்து வைக்கணும், எத்தி வைக்கணும். தாவா என்ன செய்யணும், பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லலாம் என்ன செய்வோம், அந்த தீமை பரவி என்ன செய்யும், யாரு தீமை செஞ்சானோ அதே கூட்டத்தில் சேர்த்து அல்ல செய்வான், நம்மளே அழித்து விடுவான் என்பதை என்ன செய்யுது அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப நம்ம இந்த சத்தியத்தை மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட நாம என்ன செய்யணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்றான், தன்னை நபி என்ன சொன்னாங்க, தன்னை தானே அழித்துக் கொள்வீர் போல இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான். வருத்தத்தில் மக்கள் நேர்வழி பெறாதனால 16ஆம் அத்தியாயத்தில் 82வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், 13 176 இது போன்ற வசனங்கள் பூராத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த மக்களுக்கு என்ன மண்டையில் ஏறல. அவங்க என்ன செஞ்சாங்க, பல தெய்வ கொள்கையை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு குடும்பமோ ஏதாவது குலதெய்வம் ஒன்று வச்சிருப்பான், அந்த ஒரு சிலையை தான் மண்ணை வணங்கிட்டு இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி கிடையாது. 360 நாள் 360 சிலையை, ஒரு நாளைக்கு ஒரு சிலையை வணங்கிட்டு இருந்தான். சும்மா எல்லாம் வணங்கல, அம்மனத்தோட ஆடை இல்லாமல் வணங்கி கொண்டிருந்தான்.
இன்னைக்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்கிறத நம்ம பெருசா சொல்லுவோம். ஆடையை களைந்து வணங்குவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பழக்கம் பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்து அப்படி செய்வான். ஆடை இல்லாம நினைச்சாங்க அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் இடத்துல 23 ஆண்டுகள். நமக்கெல்லாம் எவ்வளவு வயசாயிடுச்சு, எத்தனை வருஷமா நம்ம இந்த ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிட்டு எத்தனை பேர் இருக்கோம், எத்தனையோ முஸ்லீம்கள் எத்தனையோ வயசாக கடந்து போயிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை மனிதராக இந்த ஏகத்துவ கொள்கையை 23 ஆண்டுகளாக முழு அந்த ஒட்டுமொத்த அரபிய தீபகற்பத்தையே ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க எந்த அளவு பாடுபட்டவங்க சிந்திச்சு பாருங்க. மக்கள் மீது எவ்வளவு கவலையாக எவ்வளவு அக்கறையாக அல்லாஹ் நம்ம மீது அந்த தூதுவத்தி செய்தி எப்படி சொன்னாங்க பாருங்க. அவங்களுடைய வருத்தத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்றான், உம்மை நீரே அழித்து கொள்வீர் போல இருக்கிறது அல்லாஹ் கேட்கான். அப்படிலாம் நீங்க வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நேர்வழி என்புறத்து தான் இருக்கு. அவங்களுடைய பெரிய தந்தை மரணம் ஆகும்போது கூட கடைசி நேரத்தில் போய் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிருங்க, நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லிருங்க, நீங்க நான் அல்லாஹ்விட்ட நான் சிபாரிசு பண்றேன்னாங்க. உலகத்திற்கே அவங்க நினைச்சது எல்லா நபிமார்கள் தலைவர் மறுமை நாளை சிபாரிசு பண்ணக்கூடிய ஒரே தகுதி பெற்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பை வளர்த்தவங்க. அவங்க இவ்வளவு எடுத்து சொல்லி இந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்லல, அவங்க அவ்வளவு வேதனை அடைஞ்சாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லலாம், நபியே நேர்வழி என்புறத்து தான் இருக்கு, நான் தான் நேர்வழி கிடைக்கும். உம்மீது கடமை என்ன, நமது தூது செய்தி எடுத்து சொல்வது மட்டும்தான். நாம என்ன சொல்ல, அவர் மாறல இவர் மாறலையே, பெரிய மாற்றம் வரலையே, இவர் பேசினா அவளை கூட்டம் வந்துடும், இவர் பேசினா அவளை மாறி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நான் தான் வரும். நம்முடைய வேலை என்னது, நாம எடுத்து சொல்லணும். எல்லா வகையில் எல்லாருமே எல்லா அறிவில் சிறந்தவங்க கிடையாது. நமக்கு தெரிஞ்ச புக்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு புக்ஸ் சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் வந்து எல்லா தலைப்பிலும் வந்திருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு போய் என்ன செய்யலாம், திருமண வீட்டுக்கு போனால் வரதட்சணை கொடுமையை பற்றி கொடுக்கலாம், பரதா பேனா அவங்களுக்கு பரதா பேனை பற்றி கொடுக்கலாம். எல்லா தலைப்பிலும் இன்னைக்கு 4 பக்கம் 2 பக்கத்தில் நிறைய நோட்டீஸ் எல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது தாவா தான். இப்படி என்ன செய்யணும், முதல்ல நம்முடைய சொந்த தாய் தந்தை மனைவி மக்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு அப்படி இந்த ஏகத்துவ கொள்கையை குறிப்பு ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் செஞ்சோம். நாங்க என்ன செய்வோம், நான் என்னுடைய தந்தைகிட்ட பேசணும். தாய் தந்தை சொர்க்கம், நான் சொர்க்கம் போன ஆசைப்படுறவன் என் தாய் தந்தை போனோம் இல்லையா, அவங்க அந்த மந்திரத்தை இந்த கொள்கையில பெரிய அளவில் இருந்தவங்கள்ட்ட போராடி வீட்டை விட்டு வெளியில போனா கூட நினைச்சோம் தொடர்ந்து தாய் தந்தையை பார்த்து பேசி 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 அவங்கள்ட்ட சிடி போட்டு கேட்டு அவங்கள்ட்ட அன்னைக்கு அப்பெல்லாம் ஆடியோ கேசட்டு டேப்பு அதை என்ன செஞ்சோம் போட்டு அவங்க பையன் தூங்கின பிறகு தூங்குற நேரத்தில் வீடெல்லாம் இருட்டான பிறகு அந்த ஏரியாலே அதை போட்டு என்ன செஞ்சோம் கொஞ்சம் சத்தமாக கேட்க வச்சோம். அப்போ தர்கா வழிபாடு இறை கொள்கை இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க கேட்டு கேட்டு என்ன செஞ்சாங்க, அப்போ இவங்க சொல்றது சரிதான் அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருவேனா இன்னைக்கு எங்க டோட்டல் ஃபேமிலி இன்னைக்கு ஏகத்து கொள்கையில் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமாச்சா இன்னைக்கு அதுக்கு வராத சொந்த பந்தம் கூட சில இடங்களுக்கு போனால் அவங்க ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான சேல்ஸ் பண்ணிட்டு எங்களை பார்த்து வைக்கப்படுறாங்க. இன்னைக்கு மறைக்கிறாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறாங்க வைங்களேன், ஒரு ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் வீடியோ எடுக்கிறாங்க, நாங்கள் போனோம்னா அந்த வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னா நாம தொடர்ந்து அந்த தாவா உறுதியாக இருக்கணும். நாம உறுதியாக இருக்கணும். எந்த காரணத்துக்கும் அந்த உறுதியை விட்டு நீங்க கூடாது, எதை பற்றி ஆசைப்படக்கூடாது. எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை என்ன செய்யறது, அதுல உறுதியா இருந்து இந்த மார்க்கத்தை எடுத்துக்கணும். யாரும் நேர் வழி வரலன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்தே போடாது. நம்ம என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை நாம புரிந்து நினைச்சோம் ஏகத்துவம் இது எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னாதான் மறுமை நாள நம்ம வெற்றி பெறோம், இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம் இதை சொன்னா நமக்கு ஆபத்து வந்துடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும். கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல, டைமிங் நம்ம குறைவாக கொடுத்தனால நான் எடுத்து சொல்ல முடியல. அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களை நான் பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்றான். வாக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்க. நீங்க தாவா பண்ணுங்க, நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களை 4 நான் பாதுகாப்பேன்னு சொல்றான். அதை உறுதியா நினைச்சிடும். அதை நாம என்ன செய்யணும், நாம அதை உண்மையிலே ஏற்றுக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை மூலமாக பிறர் மக்கள் மீது அக்கறை வைக்கணும். இவருக்கு அந்த சத்தியம் போய் சேரணும், இவருக்கு ஹக்க புரிஞ்சுக்கணும், இவர் நேரு விழிப்படி இந்த ஒரு எண்ணம் வரணும். நான் பெரிய திறமை அப்படிலாம் கிடையாது. இஹ்லாசான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை புரிந்து நம்ம பிற மக்களுக்கு எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். ஆக இன்றைக்கு மிக மிக முக்கியமாக தேவையானது இந்த ஏகத்துவ பிரச்சாரம். இந்த தாவா பணி மிக மிக முக்கியமான பணி. இந்த பணியை நாம் வந்திருக்கிறவங்களும் நம்முடைய சேர்ந்த நம்முடைய சொந்த பந்தங்களும் என்ன செய்யணும், நம்ம மனைவி மக்கள் எல்லாருமே செய்யணும். இன்னைக்கு ஒரு பொய்க்கொள்கையை இன்னைக்கு என்ன பண்றாங்க, பஸ் ஏற இடத்துல நின்று பார்க்குறேன். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு பஸ் ஏற இடத்துல இன்னைக்கு என்ன செய்றாங்க, ஒரு பொய் கொள்கையை
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுநாதரை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு கொள்கை, அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவு, அவங்களுக்குள்ளே அது பொய்ன்னு சொல்ல நாம சொல்றதெல்லாம் தேவையில்லை. பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடை பொய்யுங்க, புதிய ஏற்பாடை பழைய ஏற்பாடை பொய்யுங்க பொய்ன்னு சொல்லிட்டாங்க. நாம சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு பொய்யான கொள்கை சிறுவையில் அறையப்படவில்லை எல்லாம் சொல்றான். என் அடியாரை நாமே பாதுகாட்டாங்க, அவர் கொல்லப்படவில்லை, சிறுவை அறையப்படவில்லை நல்லா சொல்றான் திருமறையில. ஆனா என்ன செய்றாங்க, அவங்க ஒரு பொய்யான கொள்கையை ஆணும் பெண்ணு என்ன செய்றாங்க, வீதி வீதியாக தைரியமாக துணிந்து சொல்றாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கிகள்லாம் பூரா வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணா நீ ஒன்னா என்னென்ன செய்ய முடியும் செஞ்சுக்கோ, நான் எனக்கு கொடுக்க அப்படிங்கிறான். ஆனா ஒரு உண்மையான கொள்கை ஏகத்துவத்தை நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய பெரும்பான்மை எடுத்து சொல்றது. அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு இன்னைக்கு நாட்டில். எனக்கு முஸ்லீம் எதிர்ப்பு நிறைய இருக்குன்னா உண்மை தெரிஞ்சானே அவன் சும்மா இருப்பான். நம்மளை வந்து தவறான கருத்துக்களை தவறான போதனைகளை நிறைய மக்களுக்கு நினைச்சாங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதை நம்ம களையணும்னா இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். தாவா பண்ற எல்லா இடத்துலயும் நம்முடைய நிகழ்ச்சி எல்லா இடத்தையும் நினைச்சிடும். நாம் என்ன செய்யணும், முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட முஸ்லீம்களா யாரு, அல்லாஹ்னா யார் என்ன நினைச்சிடும் எடுத்து சொல்லணும். ஆக வரக்கூடிய காலங்கள் நாம் நினைச்சிடும் இந்த தாவா பணி அழைப்பு பணியை சிறந்த முறையில் செய்ய வேண்டும். அதுக்கு ஏக இறைவன் நம்ம அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து இருலோக வெற்றியாளர் ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த சிறு உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.